இன்றைய நாள் நாங்கள் சாதாரண தரத்திலிருந்து உயர் தரத்துக்கான அந்த ஆரம்ப தொடக்கம் இறுதி வரையிலான விடயங்களை பார்ப்பதற்கு இன்றைய நாள் முதல் நாளில் நாங்கள் அல் இக்லாஸ் ஹோம் ஸ்கூலில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியான எங்களுடைய காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். உங்களுக்கு சித்தியை தாண்டி 90க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வரலாறு என்ற ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக உயர்தரத்துக்குரிய வரலாறாக இருக்கிறது. எமக்கு தெரியும் 6 தொடக்கம் ஓலவல் வரையிலான நீங்கள் அன்றாடம் நீங்கள் மிகவும் ஃபேமஸான அல்லது பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த வரலாறு இருக்கிறது. எனவே இந்த வரலாறை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமிக்க கதை ஆர்வமிக்க அதிகமான விடயங்களை கொண்டதாக இந்த வரலாறு இருக்கிறது. எனவே இந்த 6 தொடக்கம் 11 வரையிலான இந்த வரலாறு பாடங்களை படித்த நீங்கள் சற்று கொஞ்சம் முன்னேறி இந்த உயர்தரத்தில் நீங்கள் காலடி வைத்திருக்கிறீர்கள். இந்த உயர்தரத்திலும் கூட இந்த சிறந்த தெரிவு அதற்கான அறிவை கொண்டதாக இந்த பாடங்கள் சிறப்பாக இருப்பின் உங்கள் பல்கலைக்கழகத்திலும் கூட சென்று நீங்கள் தொடர்ச்சியான இதற்கான உயர் படிப்புகளையும் இந்த வரலாறு ரீதியில் படித்துக் கொள்ளலாம். இன்றைய நாங்கள் உயர்தரத்தில் நாங்கள் கற்க இருப்போம். ஆரம்பத்தில் இருந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்குரிய பாடத்திட்டத்தை நாங்கள் பார்ப்போமாயின் ஆதி முதல் 1978ஆம் ஆண்டு வரையுள்ள காலப்பகுதிக்குள்ள பாடப்பரப்புகள் தான் இந்த இலங்கை வரலாறாக அமைகிறது. எனக்கு தெரியும் இன்றைய நாள் இலங்கை வரலாறுக்குரிய பாடங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது வரலாற்று காலங்களில் பொறுத்தவரையில் அன்றாதபுர காலத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த அன்றாதபுர காலம் எமக்கு தெரியும் இலங்கையின் ஆதிகால வரலாறு முதல் இந்த சோழர்களுடைய படையெடுப்பு வரையிலான இந்த பாடத்திட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதற்குட்பட்டதாக இந்த அன்றாதபுர காலம் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் நாங்கள் முதலாவது பாடமாக நாங்கள் இந்த இதில் பார்க்க இருப்பது வரலாறு ஓர் அறிமுகம். எமக்கு தெரியும் 6ஆம் தரத்தில் அதோடு 10ஆம் தரத்தில் நீங்கள் இதற்கான உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன என்று 6ஆம் தரத்திலும் 10ஆம் தரத்தில் வரலாற்றின் கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற தலைப்பில் நீங்கள் ஆரம்பமாக ஒரு சாதாரணமான ஒரு அறிவை கொண்டவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். என எமக்கு தெரியும் வரலாறு என்ற ஒரு விடயம் நாம் எல்லோரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற ஒரு புறவழியமான ஒரு எல்லோரும் கேட்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த வரலாறு என்பது ஒரு நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று நம்மளுடைய வரலாறு ஏனைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியம் இருக்கிறது. எனவே எமக்கு தெரியும் உலகத்தில் புகழ்பெற்ற அனைத்து மனிதர்களையும் படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த வரலாறு. எனவே ஆரம்பம் முதல் இலங்கையின் இன்று வரையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த வரலாறு படிப்பதன் மூலம் நம்மளுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது உயர்தரம் படிக்கும் நீங்கள் ஒரு வரலாறு இல்லை ஒரு அறிவு அதே போன்ற ஒரு சிறந்த ஒரு தெளிவை கொண்டிருப்பின் உங்களுக்கான ஒரு அடையாள நாட்டை சுமந்த ஒரு அடையாளம் பெற்ற ஒரு நபராக நீங்கள் கணிக்கப்படுவீர்கள். இன்றைய நாள் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் உயர்தரத்துக்கு செல்லும் முன் சாதாரண தரத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள். குறிப்பாக இதில் 6 கட்டாய பாடங்களில் முக்கியமான ஒரு பாடமாக இந்த வரலாறு திகழ்கிறது. எனவே வரலாறு நாங்கள் கற்பதற்கு முன் இந்த வரலாறு என்ற அந்த விடயத்துக்கு நாங்கள் முதலாவதாக நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் இயன்றளவு மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவருடைய முயற்சி அதன் பயிற்சி அதன் பின்பான வளர்ச்சி தேர்ச்சி என்பவைகளை சேர்த்துதான் சிறந்த ஒரு முகத்தில் நமது இலக்கை நோக்கி ஒரு மறுமலர்ச்சி ஒன்று உண்டாகும். இதனால் நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எமக்கு தெரியும் வரலாறுகளில் இருந்தே நாங்கள் சில உதாரணங்களை தொடங்கிவிட்டு பின்னுக்கு செல்லலாம். எமக்கு தெரியும் மாவீரன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றில் 2 முக்கியமானவர்களில் மிக பிரதானமான ஒருவர் தான் இந்த நெப்போலியன் பொனபார்ட் என்பவர். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த பிரான்சில் ஒரு சக்கரவர்த்தியாக வலம் வந்தார். இப்போ இவருடைய அந்த வெற்றிக்கான காரணமாக கேட்கப்படும் போது இவர் பிரதானமாக ஒரு காரணத்தை எனக்கு சொல்லி தந்திருந்தார். வெற்றி என்பது தன்னம்பிக்கையின் பாதி முயற்சியின் மீதி என்பது. ஒரு மனிதனுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் இணைந்து இந்த ஆள் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற முடியும். அதே போன்றுதான் எங்களுடைய மாணவர்களும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோம். அந்த இலக்கை நீங்கள் ஓடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் ஓலவல்லை முடித்துவிட்டு ஏலவலுக்கு காலடியும் போது உங்களுக்கான ஒரு சிறந்த துறையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இன்றைய நாளில் இலங்கை வரலாறு என்ற அந்த அழகிய அதே போன்று அறிவான நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த துறையை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் இன்றைய நாள் உயர்தரத்தில் முதலாவது பாடமாக வரலாறு ஒரு அறிமுகம் என்ற பாடத்தை நாங்கள் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். அதாவது எமக்கு தெரியும் 9 பாடங்கள் சாதாரணத்தில் இருந்த போதிலும் கட்டாயமான 6 பாடங்கள் அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். இந்த 6 பாடங்களில் பிரதானமாக என்றால் என்ன அப்படி என்றால் என்ன பிரதானமாக கேட்கப்படுவது வரலாறு என்ற ஒரு பாடம். எனவே வரலாறு என்பது மனிதன் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாறு என்பதை பல்வேறு விதமான பல்வேறு கருத்துக்கள் நிகழ்ந்தாலும் இதில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வரலாறு என்றால் எமக்கு தெரியும் ஏனைய பாடத்திற்கும்
வரலாற்றுக்கும் வரலாறுக்கும் உள்ள நிறைய வித்தியாசங்கள் எம் முன்னில் அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் விஞ்ஞானம் ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்வோமாயின் ஒரு விஞ்ஞானத்திற்கும் வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஒரு கணிதத்துக்கும் ஒரு வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் காலப்போக்கில் அதுக்கு காலத்திற்கு காலம் மாற்றம் அடைந்து செல்லக்கூடிய ஒரு பாடமாக இந்த விஞ்ஞான பாடம் இருக்கிறது. ஆனால் வரலாறை பொறுத்தவரையில் அவ்வாறான நிகழ்வுகள் நடப்பது மிக குறையும். நான் உதாரணமாக சொல்வேனாயின், இப்போ யூரியா என்ற ஒரு நாங்கள் உரத்தை எடுத்துக்கொள்வோமாயின் ஆரம்பத்தில் நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு யூரியான்ற ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்குவோம் என்று சொன்னால் இந்த யூரியா ஆரம்பத்தில் இது ஒரு சிறந்த ஒரு உரமாக விஞ்ஞானம் அறியப்படுத்தும். அதன் பின்பு இது உரம் இல்லை, இது தடை செய்யப்பட்டதாக அறிமுகப்படுத்தப்படும். பின்பு அதை நாங்கள் வேண்டியமாறு பதிலாக இல்லாட்டி வேறு தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்று காலப்போக்கில் விஞ்ஞானத்துக்குரியவைகள் மாற்றமடைந்து கொண்டே வந்திருக்கும். ஏனென்றில் எதிர்காலங்களினால் விஞ்ஞானம் மாற்றமடையும். ஆனால் வரலாறு என்பது அவ்வாறல்ல, இறந்து முடிந்த விடயங்களைத்தான் வரலாக கணிக்கப்படுகிறது. இதனால் இவ்வாறான குழப்பங்கள் வருவது இல்லை பெரும்பாலும். உதாரணமாக நான் சொல்வோமாயின் 1400 வருடங்களுக்கு முன்போ ஏதோ ஒரு வருடங்களுக்கு முன்பும் கலாபாவி அதே போன்று மின்னேரியா போன்ற குளங்கள் யார் ஒரு மன்னனால் கட்டப்பட்டிருந்தால், இப்போ உதாரணமாக கலாபாவி தாவுசேனை மன்னனால் கட்டப்பட்டிருந்தால் அது இன்று வரை தாவுசேனை மன்னனால் கட்டப்பட்டு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. எனவே இவ்வாறான குழப்பங்கள் இந்த வரலாறு பாடங்கள் வருவது குறைவு. இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வரலாறு என்றால் என்ன, அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். நீங்கள் பல ஊருக்கு சென்றிருப்பீர்கள். சென்றிருந்த போது நீங்கள் அந்த புதிய ஊருக்கு சென்ற போது உங்களுக்கு பழக்கப்படுத்த நிறைய பேர் அது வந்திருப்பாங்க. உங்களுடைய நண்பரோடு அல்லது உங்களுடைய உறவினரோடு நீங்கள் செல்லும் போது அந்த உறவினரோ நண்பரோ உங்களை அறிமுகப்படுத்துவார். இவர் இந்த ஊர், இவருடைய பெயர் இவ்வாறு, இவர் இங்கிருந்து வந்திருக்கிறார் என்ற ஒரு அறிமுகத்தை வழங்குவார். அதே போன்றுதான் இன்றைக்கு வரலாற்றை படிக்க போகிற நாங்கள் அடிப்படையிலே நாங்கள் அந்த அறிமுகத்தை பார்த்து விட்டு வரலாம். வரலாறு என்றால் என்ன, அப்படின்னா நாங்கள் என்னத்துக்கு சொல்கிறது வரலாறு என்று தெரியாதவர்களை தெரியப்படுத்துவதற்காக ஒரு அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த அறிமுகம் வரலாறு என்றால் என்னன்னு சொல்லி காட்டப்படுகிறது. சில பேர் சொல்வார்கள் வரலாறு என்றால் இதிகாசம் என்ன ஹிஸ்டரின்னு சொல்வார். எனவே இது நாங்கள் மொழி மாற்றம் செய்யப்படுவதல்ல. வரலாறு என்றால் என்ன என்றால் வரலாறு என்பதற்கான ஒரு வரை இலக்கணமாக வரையறுக்கப்பட்ட ஒரு இலக்கணத்தை கொண்ட ஒரு இதைத்தான் நாங்கள் வரலாறு என்றால் என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம் கடந்த காலத்திற்கு நிகழ்காலத்திற்கும் இடையில் முடிவு பெறாத உரையாடல். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வரலாறு என்ற ஒரு விடயம் இருக்கிறது, கலாவ குளம் இருக்கிறது, அதே போன்று மிகுந்தல விகாரைகள் இருக்கிறது, அதே போன்று வேறு கட்டிடங்கள் இருக்கிறது, வைத்தியசாலைகள் இருக்கிறது, அதே மாதிரி நிறைய விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில். இந்த சீகிரியா போன்றவைகள் இருக்கிறது. எனவே இது போன்ற கட்டிடங்கள், இது போன்ற இடங்கள், இது போன்ற சில குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அன்று கட்டப்பட்டு முடிந்திருந்தது. அது இறந்த காலம். அப்போ முடிக்கப்பட்டிருந்தது இறந்த காலம். அந்த இறந்த காலம் அந்த முடிந்த ஒரு விடயத்தை நாங்கள் இப்போது நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலாபாவியை தாவுசேனன் கட்டி அவன் எத்தனையோ வருடங்களுக்கு முன் இறந்து விட்டான். இருந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் இப்போது பேசிக்கொண்டிருப்பது நிகழ்காலம், அவர் கட்டி முடிந்தது இறந்த காலம். எனவே இந்த இறந்த கால விடயங்களை நிகழ்காலத்தில் பேசுவதுதான் வரலாறு என்று சொல்வார்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பாடல் இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது. இறந்த காலம் அதோடு நிகழ்காலம் இரண்டையும் இணைந்ததாக இந்த வரலாறு செல்கிறது. எனவே விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் அது எதிர்காலத்தினால் இவ்வாறான காலங்கள் மாற்றப்படும். ஆனால் வரலாறை பொறுத்தவரையில் இறந்த காலத்தோடும் நிகழ்காலம் தொடர்ச்சியாக இழுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதனை அழகாக சொல்லலாம். பா விஜய் அவர்கள் சொல்வார்கள், பாடல் மூலமாக அழகாக சொல்வார்கள், மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே அது வந்து சேரும் இடமோ கடலிலே என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நதி மலை மேலிலே உற்பத்தி செய்யப்படும். அது மலையில் அப்படியே உற்பத்தி செய்து அதில் முடிகிற இடம் கடல். அப்போ தொடங்கிய நீர் அப்படியே ஓடி அப்போ ரிட்டர்ன் மேலுக்கு திருப்பி போகாது. அப்போ நதியை முன்னோக்கி ஓடும். அதே போன்றுதான் காலம், அதே போன்றுதான் வரலாறு. என்ன செய்யும்டா, ஒரு ஆள் தோன்றுவார், அவருடைய காலம் செல்ல 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 அவர் நோக்கி என்ன செய்ய இறந்து விடுவார். அதே அதை எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால் நதிக்கு ஒப்பிடுகிறார். நதிகள் மலைகளில் தோன்றுகிறது. அதே போன்று தோன்றிய நதி மெல்ல 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 ஓடி முன்னோக்கி சென்று கடலோடு முடிந்து கடலோடு கலந்து கலக்கிறது.
அதன் பின்பு அதில் தொடர்ச்சியாக நீர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது போன்றுதான் மனிதனுடைய வரலாறுகள். ஒருவர் தோன்றினார், உதாரணமாக வைத்துக் கொள்வோம், மகாசேனன் தோன்றினார். மகாசேனுடைய காலம் முழுதும் முடிக்கப்பட்டு அவர் இறந்த பின்பு அதன் தொடர்ச்சியாக அவருடைய மகனை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே வரலாறுகள் முடிக்கப்படுவதில்லை என்பதுதான் வரலாறு தொடர்ச்சியாக இந்த நிகழ்காலத்திற்கும் நிறந்த காலத்துக்கும் இடைப்பட்ட தொடர்படாத உரையாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக இன்று வரை இப்போது வரை வரலாறுகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக சொல்வார்கள், மனித சமுதாய வாழ்க்கையின் பதிவு குறிப்புகளே வரலாறாகும் என்று சொல்வார்கள். அதாவது எமக்கு தெரியும் மனிதனுடைய சமுதாய வாழ்க்கையின் பதிவு குறிப்புகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வாறான முறையில் வாழ்ந்தான். இப்போ நாங்கள் அநேகமாக வீடுகளுக்கு செல்வோம் அல்லது பாடசாலைக்கு செல்வோம், அல்ல ஒரு சேவையோ ஒரு தொழில் ரீதியாக ஏதோ ஒன்று செய்யக்குள்ள அதிகமான மக்கள் வந்து பல இந்த குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள். இப்போ உதாரணமாக ஒரு பஸ்ஸில் அதிகமாக நிறைந்து செல்லும் போதும் சொல்வார்கள், கால் மிதித்த போதும் மாடு மாதிரி காலம் மிதிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்ல, நாய் மாதிரி நீ கத்தாத அப்படின்னு சொல்லுவார். அங்கிருந்தாரு நீங்கள் கழுத மாதிரி கணக்காதே அப்படின்ட்டு ஒரு மிருகத்தை அடையாளப்படுத்தி சொல்லுவார். உனக்கு குரங்கு மனசு அப்படின்டுவாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. எனவே இந்த அடையாளப்படுத்துதல் மனிதனுடைய காலப்போக்கில் வந்து அது மனிதனால் ஒவ்வொன்று உவமையணிகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இதே போன்று இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் எவ்வாறு உருவானான், குரங்கிலிருந்து மனிதன் உருவானான், குரங்கிலிருந்து எவ்வாறான முதலைகளில் எவ்வாறான இன்றைய நிலைகளில்